ஹாய் அசோக், இன்னைக்கு டே 17. இன்னைக்கு 17வது நாள். இன்னைக்கு 17வது நாளில் திரும்பவும் என்னோட டைரி எழுந்ததில் ரொம்பவே சந்தோஷம். இந்த 17வது நாள் டைரியை நான் தொடர்ந்து பண்ணுறதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம். 17 நாள் தொடர்ச்சியாக பண்ணியிருக்காங்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த 17வது நாள்லேயே நமக்கு சில விஷயங்கள் சொல்லவும், நம்ம டைரியில் பகிர்ந்துக்கவும், நம்ம டைரியில் நோட் பண்ணவும் சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை தான் இன்றைக்கி இந்த 17வது நாள் டைரியில் நான் நோட் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன நம்ம லைஃப்பில் நடந்த எந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 17வது நாள் டைரியில் இன்றைக்கி நான் காலம்பரை எழும்பும்போது காலம்பரை எழும்பும்போதே ஒரு ஃபீல் ஆச்சு. வழக்கத்தை காட்டிலும் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே நேரமாக எழும்பிட்டு சூரிய உதயத்தை பார்க்குறது, இந்த புல்லின் மீது இருக்கிற இந்த பனித்துளிகளை நம்ம ரசிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பறவைகளுக்கு உணவளிக்கிறது, நம்ம வீட்டை சுற்றி இருக்க பக்கங்களை சுத்தப்படுத்துறது, இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை நம்ம செய்யும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆக்டிவ் ஆகிடுது. மனசும் சரி, உடலும் சரி, ஒரு மாதிரி ஆக்டிவ் ஆகிடுது. அது ஒரு மாதிரி அந்த நாளையே நமக்கு ஒரு மாதிரி பூஸ்ட் பண்ணிடுது. அந்த நாளையே நமக்கு ரொம்ப எனர்ஜியான ஒரு நாளாக மாற்றிடுது. இந்த மாதிரியே நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுறோம். ஒவ்வொன்றையும் நம்ம திரும்ப காலம்லேருந்து மாலை வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அனுபவித்து ரசித்து அது பண்ணும்போது அதில் ஏற்படுற சந்தோஷங்கள், அதுவே அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்கிறதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. அது விருப்பம் இல்லாமல் செய்கிற காரியங்களுக்கும் விரும்பப்பட்டு செய்கிற காரியங்களுக்கும் அந்த வித்தியாசம் இருக்குல்ல. அதை தான் நான் இன்றைக்கி டைரியில் நோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு இன்வால்மெண்ட்டோடு நம்ம செஞ்சு பாருங்களேன். நம்ம வீடு நம்மளே சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபீல், காலம் எழுந்திரிச்சு சூரிய உதயத்தை பார்க்க இந்த நாள் பொழுதை நம்ம பார்த்துருக்கோங்கிறது எவ்வளோ சந்தோஷம். அப்படியே அது மாதிரி அதை மற்ற எல்லா காரியங்களையும் அவாய்ட் பண்ணிவிட்டு, என்னன்னு தெரியல, அந்த நிலைமை எனக்கு தேவையில்லாத எதுவுமே மனசுக்குள்ளே வரல, எந்த விஷயமுமே தோணல. அந்த உதயங்களை பார்க்குறது, வானவில் அப்படிங்கிற ஒரு மாதிரி அந்த சூரியனோட ஒளி நிலம் மேகங்களை படும்போது அது ஏதோ ஒரு மாதிரி தங்க கலர் இல்லாமல் வெள்ளையும் இல்லாமல் ஒரு மாதிரி மேகங்கள் தெரிகிறது. அந்த பறவைகளுடைய அந்த ஓசைகளை நம்ம ரசித்து கேட்குறது, நம்ம வீட்டு பிராணிகளுக்கும் பறவைகளுக்கு நம்ம உணவளிக்கிறது, லைஃப்பு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். காலம்பரை எழுந்திரிச்சு அதை நம்ம அந்த வரப்பில் போயிட்டு பார்க்குறது, எல்லாமே ஒரு மாதிரி நம்ம லைஃபே அன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகான நாட்களாக மாற்றிடுது. அது சந்தோஷத்தையும் கொடுக்கும். அன்றைக்கி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எறும்புகளுக்கு உணவளிக்கணுங்கிறதே நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனால் இன்றைக்கி எழும்பி போகும்போதே இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே பறவைகளுக்கு உணவளிக்கிறோம், எறும்புக்கு உணவளிப்போன்ட்டு எறும்புடைய வீட்டுக்கே போயிட்டு நான் அரிசியெல்லாம் வச்சு அது எப்படி அழகாக தூக்கிட்டு போகுது, அது எப்படி சேமிக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ரசிக்கிற மாதிரியான நாள். அந்த நாள் இதை நம்ம எதுவும் செஞ்சால் நமக்கு சந்தோஷம் தானே. மனசு இந்த ஹாப்பி, இன்றைக்கி ஒரு ஹாப்பி ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அதை நம்ம தொடர்ச்சியாக செய்யும்போது அது சந்தோஷம் தானே. ஆனால் இந்த மனப்பக்குவத்தோடு இருந்து இதை போல் ரசித்து செஞ்சோம்னா சந்தோஷம் தானேன்ட்டு அப்படியே ஜாலியாக நம்ம தேவையில்லாத அந்த
விஷயங்கள் எல்லாம் வீட்டை சுற்றி இருக்க சின்ன சின்ன நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த இவ்வளோ நாள் வந்துட்டு இதெல்லாம் செய்ய எனக்கு நேரம் இல்லை, என்னோடய ரொட்டீன் ஒர்க்குக்கே நேரம் இருக்குது, சரியாக போயிடுது நம்ம நினச்சிட்டு இருந்தோம். கொஞ்சம் கூடுதலான ஒரு நேரத்தை ஒரு 1/2 hour தாங்க, ஒரு 1 hour தான். இந்த நம்ம சொல்கிற இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது ஒரு 1 hour தான். ஆக்சுவலாக 1 hourக்குள்ளேயே அப்படியே ஒரு மாதிரி டேவே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாகவும் மாறிடுச்சு. ஆச்சரியம். அதனால் நம்ம இந்த ஒரு எக்ஸ்ட்ரா போடுற இந்த ஒரு 1 hour நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா 1 hourல நம்ம லைஃப்பையே ஒரு வேறு ஒரு கோணத்துலேயும் ஒரு சந்தோஷத்துலேயும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் அந்த சந்தோஷம் நிலையானதாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய டைரியில் இதுதான். காலம்பரமே இது பண்ணுறதுனால இந்த விஷயங்களை தான் நோட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது நம்ம ஒவ்வொரு நாளும் ரொம்ப அனுபவித்து இன்வால்மெண்ட்டோடைய நான் பறவைகளெல்லாம் ரொம்ப கவனித்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதே வந்துட்டு எந்த அடி அந்த ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாம் நிறைய விஷயங்கள் கவனித்தேன். எனக்கு இப்போ மாலை பொழுதானதுனால எனக்கு அவ்வளோவா தெரியல. இதெல்லாம் கவனித்தேன் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் ஆழ் மனதில் ஒரு வேலை இருக்கும் என்னவோ இப்போ எனக்கு சொல்ல வரல. ஆனால் உண்மை என்னென்னா இதை நம்ம இன்வால்மெண்ட்டோடு செஞ்சால் நம்ம நேரம் இல்லைன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நேரம் வந்துட்டு நம்மகிட்ட போதுமான நேரம் இருக்குது. நம்ம தான் அதை சரியாக வந்துட்டு பயன்படுத்துறதில்ல. இந்த நேரம் இதுக்கு தான், இந்த நேரம் இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு என்ஜாய் பண்ணி அதை பண்ணுறதில்ல. நான் வந்துட்டு நிறைய நேரங்களில் வந்துட்டு ஒரு ஆர்டினரி மனிதனை போல தான் நிறைய நேரம் தூக்கங்களுக்கும் தேவையற்ற பொழுதுபோக்குக்கு தான் நேரத்தை செலவு பண்ணிடுறேன். அதனால தான் எனக்கு பல நேரங்களில் நேரம் இல்லை அப்படிங்கிற அந்த குறிப்பே ஏற்படுது. எனக்கு நேரம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. நம்மகிட்ட போதுமான அளவுக்கு நேரம் இருக்குது. நம்மளே அதை வந்துட்டு முறையாக பயன்படுத்திக்கிறாமல் இருக்குங்கிறது தான் உண்மை. நான் அப்படியே ஒருத்தர் முன்னாடி போயிட்டுருக்காரு, அவரை காட்டணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அது என்னோடய டைரிங்கிறதுனால இப்போ நான் பார்க்குறதுனால அதை என்னோடய டைரியில் நோட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஒரு ஏழ்மையானவருங்க, ரொம்பவே ஏழ்மையானவர். நம்மை காட்டிலும் வந்துட்டு ஒரு அடித்தட்டில் இருக்கவர் தான். நேரம் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பசுமாடு வளர்க்குறாரு. அந்த பசுமாடுடைய பாலை நேரம் காலையும் மாலையும் போய் சொசைட்டியில் ஊற்றிட்டு வர்றதுக்காண்டி போவார். ரொம்ப ஒரு ரொட்டீன் ப்ராசஸ்ஸு எப்படி அதை பண்ணுறாருன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்மளாம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அவரெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய பிக் ஷாட்டு, ஒரு பெரிய உதாரணம் மாதிரி தான் இருக்கும். அவர் வந்துட்டு ரெகுலராக போகும் வர காலையும் மாலையும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னா ஓகே. இந்த டே 17 இந்த 17 நான் ரொம்ப இன்றைக்கி ஒரு ஹாப்பி மூடில் காலம்புறையிலேருந்து இந்த ஈவினிங் வரைக்கும் ரொம்ப ஹாப்பி மூடில் இருந்ததுனால நான் இன்றைக்கி என்கிட்ட என்னோடய டைரியில் எழுதணும்னு நினச்சது இதுதான். அதாவது எல்லா நேரத்தையும் நாட்களையும் நம்ம சரியாக வந்துட்டு புரிஞ்சுட்டு ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம ரசித்து அனுபவித்து இன்வால்மெண்ட்டோடு நம்ம செஞ்சோன்னா நம்மகிட்ட இருக்க நேரம் இன்னொருவருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நமக்கு நேரம் இருக்குங்கிறத உண்மை. அப்போதான் இதை புரிஞ்சிக்காமல் லைஃப்பில் நிறைய நேரத்தை எனக்கு இதை செய்யவே நேரம் இல்லைன்னு நானும் நிறைய நேரத்தில் நினச்சது உண்டு. எனக்கு இது செய்யவே நேரம் சரியாக இருக்குங்க அப்படின்னு. நான் உண்மை என்னென்னா அதை காட்டிலும் பல மடங்கான நேரங்கள் நம்மகிட்ட இருக்க இந்த 24 மணி நேரங்கிறது ரொம்பவே ப்ரெஷியஸான டைம். அதில் நமக்கு நேரத்துக்கும் வந்துட்டு நேரத்தை கொடுக்கறதுக்கான நேரம் நம்மகிட்ட இருக்குது.
மற்றவங்களால முடியும்னா நம்மளால் முடியும், நம்ம தான் அதை புரிஞ்சிக்கிறாமல் இருக்கோங்கிறது தான் இன்றைக்கி என் டைரியில் காலம்பரமே தோணுனதுனால சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் காலம்பரம் எழுந்திரிச்சு உதயங்களை பார்க்குறதும் ஒவ்வொரு விஷயங்களையும் ரசித்து அந்த ஒரு 1 ஹவருக்குள்ளே தானே, ஒரு 1/2 ஹவருக்குள்ளே தானே நம்ம ரொட்டீனாக செஞ்சோம்னா அதில் ஒரு மாதிரி நமக்கு நாமளே ஒரு மாதிரி பூஸ்ட் ஆகிடும். அந்த டேவே வந்து ஃப்ரெஷ்ஷான டேவாக மாறிடுது. நாமளே பூஸ்ட் ஆகிறதுனால நம்ம தொடர்ச்சியாக அதை பண்ணுறதுல தப்பு இல்லைங்கிறதான். அந்த நேரத்தை ஒதுக்கி பண்ணுறது, நேரத்தை ஒதுக்கவே தேவையில்லை. இருக்கிற நேரத்தில் நான் அப்படியே நம்ம ரொட்டீன் ப்ராசஸில் அப்படியே இதை வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு போயிடலாம், ரொம்ப சுலபமாக ஜாயின் ஆகிடலாம். அதனால் இன்றைய டே வந்துட்டு இவ்வளோதான். ஸோ என்னோடய தொடர்ச்சியான இந்த டேயில் நம்ம 17 நாள் இந்த டைரியை நம்ம கண்டினியூஸாக எழுதியிருக்கோம். இந்த 17 நாளுடைய இந்த டைரி எழுதுகிற நாட்களை நம்ம முடித்ததில் ரொம்பவே சந்தோஷம். நேற்றைய தினத்தில் சொன்னது போல தான் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் கூட வேறு கரையான் வேறு அடித்து அந்த காகிதப்பூவுடைய அந்த பருவப்போல் வந்துட்டு தலைஞ்சது வந்துட்டு கரையை அரைச்சி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போனதுன்னு நான் சொன்னேன்ல. அது போல் தான் எப்போ வேணால் எது வேணால் நடந்துடும். ஆனால் இது நம்ம தொடர்ச்சியாக விட்டுருக்கூடாது. தொடர்ச்சியாக வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஒரு ஸ்டெப்னால் சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஸ்டெப்பு ஏறுறதுக்காக காலை தூக்கிட்டால் போதும்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி 2 ஸ்டெப்பாக போகவே முயற்சி பண்ணணும். அப்போ தான் அதுதான் நம்ம முன்னேற்றத்துக்கான வழி. இன்றைக்கி ஒரு ஸ்டெப் ஏறிட்டோம், சரி சிலருடைய அந்த தவறான யோசனைகள் மாதிரி நீ முயற்சி பண்ணிட்டாவே போதும் அப்படின்னு நினைக்காம, அது வந்துட்டு ஒரு சரி அப்போயாவது ஒன்று இன்வால்வ் பண்ணுமே நினைக்கிறதுக்காக சொல்கிறதானே தவிர அது வெற்றியை கொண்டு வராது. இன்றைக்கி ஒரு ஸ்டெப்பு வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம 2 ஸ்டெப்பாவது போகியிருக்கணும். அப்போ தான் அது முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும். இன்றைக்கி அடுத்த ஸ்டெப்பு ஏறதுக்காக நீ காலை தூக்கிட்டா போதும், நீ சக்ஸஸ் ஆகிட்ட அப்படின்னு நமக்குள்ளேயே நாம் வந்துட்டு ஒரு வட்டத்தை குறுக்கிட்டு நமக்கு நாமளே ஒரு இலக்கு வச்சுக்கிறது தவறு. ஒரு ஸ்டெப் இன்றைக்கி போயிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பாக ஒரு 3 ஸ்டெப் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ளே ஏறவே முயற்சி பண்ணணும். அதுதான் வந்துட்டு வெற்றிக்குள்ளே நம்மளை கொண்டு போகும். நம்ம கவனமாக இருக்கணும். நாமளே நம்ம இந்த லைஃப் நம்ம ரொம்ப ஹாப்பியாக அனுபவித்து வாழணும். பிறகு இதுதான் வெற்றி நமக்கு நம்மளே தீர்மானிச்சுட்டு சின்னதாக ஸ்டெப்பு நான் இன்றைக்கி ஏறதான் முயற்சி பண்ணுறவன் எப்படி இருப்பான்னு நமக்கே தெரியும். மலை ஏறணும்னு நினைக்கிறவன் அடிவாரத்தில் நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு ஏறிட்டு தான் இருப்பான். அதே மாதிரி வெயில் அதிகமாக இருக்க நேரத்தில் எங்கிட்ட ஓய்வு எடுக்கணும், பிறகு தண்ணிக்கு என்ன பண்ணணும், ஊற்று இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது எப்படி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. சர்வைவல் வந்துட்டு டிஸ்கவரி பார்த்துருப்பியா? அதே போல தான் நம்ம ஒவ்வொன்றையும் வந்துட்டு ரொம்ப கவனமாக சர்வைவல் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். லைஃப்பை வந்துட்டு கொஞ்சம் என்ஜாய்னால் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்ஜாய் பண்ணுறது போல தான் நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள். எனக்கு காலம்பரை எழுந்திரிச்சு இந்த மாதிரி ரசிக்கிறது பண்ணுறதும் பிறகு ரொட்டீனாக நம்ம வேலையை பார்க்குறதும் இது போலவே நான் சொல்ல வரேன். ஸோ ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த டே 17ஆவது நாளும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்பவே சந்தோஷம். பிறகு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையே. இது போல தான் நம்ம டே கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு. 17ஆவது டே கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு. நம்மளும் டைம் இருந்ததுனால இன்றைக்கி நம்ம இதை நேரமாக பண்ணிடுறோம். பிறகு நான் முன்னாடி நாளில் எடுத்த 16ஆவது நாள் பதிவையும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா பதிவுகளையும் வந்துட்டு நான் அந்த பத்திரப்படுத்தினதுக்கு பிறகு அதை நான் அழிச்சிட்டேன். ஏன்னா ஃபோன்லேயே ஸ்டோரேஜ் இல்லைங்க. 128,286 என்னவோ இருக்குது இதுக்குள்ளே ஸ்டோரேஜு. ஆனால் அதை வந்துட்டு
அதையும் தாண்டி உள்ளுக்குள்ளே நிறைய தேவையில்லாத இருக்கிறதுனால அதெல்லாம் ஒரு பக்கம் உட்காந்து டிலீட் ப்ராசஸில் இருந்தது. பிறகு நான் எடுக்கிறதே வந்துட்டு இது டைரிங்கிறதுனால திரும்ப நம்ம என்றைக்காவது பார்த்துக்கிறது என் லைஃப்பில் நம்ம இன்றைக்கி ஃபீல் பண்ணிட்டு வந்த அனுபவங்களை அடைஞ்சிட்டோங்கிறதுனால அது நான் என்னோடய ஒரிஜினல் வெர்ஷன்ஸையும் வந்துட்டு நான் அழிச்சிருச்சேன். ஸோ ஆனால் எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான சமயங்களும் போதுமான அந்த நெட்டும் கிடைக்காதனாலவே நம்ம அப்லோட் பண்ணுறது லேட் ஆகுது. ஆனால் எடுக்கிறதெல்லாம் என்னோடய தைரியம் பதிவு பண்ணுறதெல்லாம் ஒரு நேரத்தில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, ஷோக்கு இன்றைக்கி டே 17 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த நாள் எனக்கு இனிய நாளாக அமைந்தது. ஓகே ஷோக், நாளைக்கு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நான் கிளம்புறேன், கொஞ்சம் வேலை இருக்குது. நாளைய தினத்தில் வேறு ஒரு நமக்கு ஏற்படுற அனுபவத்தை ஷேர் பண்ணுவோம். ஓகே ஷோக், பாய்.